ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, இந்த 2025 இந்த வருட பலன்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் இவர்களுக்கு சூப்பராக இருக்கும், இந்த ராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்கும், இந்த ராசிக்காரர்கள் சொத்து சுகம் சேர்க்க போகிறாங்க, இவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆக போகுது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 108 நாள், அது முக்கியமாக பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல், மே 20. ஸோ அப்போ மூணையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 108 நாள் வரும். இந்த 108 நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கவனம்னு சொல்லும் பொழுது அங்கே ஏதோ ஒரு பீதி இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அப்போ அது என்ன, யாருக்கு, எந்த மாதிரியான கிரக சேர்க்கைக்கு, எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கும், இப்படிங்கெல்லாம் கேள்வி வரும். அதற்கான விளக்கம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சும்மா சொல்லாமல் அதற்கான காரணத்தையும் சொல்ல போகிறோம். அப்படி இருந்தாலும் அந்த பலன் உங்களுக்கு நெருடலை பெரிய அளவில் தராது, அதாவது பாதிப்பு பெரிய அளவில் தராது, பயப்படவும் வேண்டாம், ஆனால் வரும் அப்படிங்கிறத சொல்ல வரும். அப்போ இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறோம், சொல்லாமே விட்டுருக்கலாமே. இப்போ இந்த பக்கம் போகுங்க, போய் தான் ஆகணும், ஆனால் அந்த இடத்துல நிறைய பள்ளம் படுகுடி இருக்குது, நைட்டில் போகிறீங்க, கவனமாக போங்க. பள்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வேகமாக போக மாட்டீங்க, ஸ்லோவாக போவீங்க, மழை வேற பெய்யுது, அப்போ ரோடு பள்ளம் படுகுழியாக இருக்குன்னு தெரியாது. இதற்கு தான் சார் ஜோதிடம். அப்போ இந்த மெத்தடுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதற்கான விளக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாமா. இப்போ இன்றைக்கி, அதாவது இந்த 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 20 இப்போ இந்த 108 நாளில் ஒரு கிரக சேர்க்கை வருது. ஒன்றும் இல்லை, இந்த மீன ராசின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன ராசியில் ராகு, சனி, சுக்கிரன், புதன், சூரியன், இப்படி 5 கிரகமும் சேருது சார். மார்ச் மாதத்தில் பிப்ரவரி எண்டுலேருந்து சேருது சார். இது மார்ச் மாதம் ஃபுல்லாக இருக்குது சார். பங்குனி அப்போ தானே வரும், மார்ச் எண்டில், மார்ச் 15 சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேவா, மார்ச் எண்டில், அதாவது ஏப்ரல் 15 உங்களுக்கு சூரியன் மேசராசிக்கு போகும். ஸோ அப்போ ஏப்ரல் 15 வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. ஓகே, ஸோ அப்போ மாசி மாதம் எண்டிலேருந்து ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. அதில் முக்கியமான அந்த 5 கிரக சேர்க்கை தான். ஸோ அப்போ சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரின்னு போகும் பொழுது, இந்த பங்குனி மாதத்தில் ஒரு 3-4 டிகிரி, ஒரு 6-7 நாள் தாண்டிடுச்சுன்னா சூரியன் தப்பிச்சிருவார், சூரியனை பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 7 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கிரக சேர்க்கை தான் இது. ஆனால் இதில் அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சுக்கிரனும் சனியும். இந்த சுக்கிரனும் சனியும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சார். அப்போ இந்த சுக்கிரன் சனியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ. இந்த சுக்கிரன் சனியால் என்ன பிரச்சனை வரப்போகுது, யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு கிரகண அமைப்பில் வருது. ராகுவோடு சனியும் சுக்கிரனும் இணையக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம கிரகணம்னு சொல்கிறோம். அப்போ சனியும் ராகுவும், ராகுவோடு கிரகணம் ஆகும் பொழுது சனியோட காரக ஆதிபத்தியமும் சுக்கிரனுடைய காரக ஆதிபத்தியமும் முழுமையாக பலம் இழக்குது ராகு கிட்ட. இதுக்கு தான் இதன் விளக்கம் தான் கிரகணம். அப்போ இதனால் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, அப்போ சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு சுக்கிரன்கிறது எதெல்லாம் பேசும். சுக்கிரன்கிறது கலஸ்திரக்காரகன். ஃபஸ்ட்டு சுக்கிரன்கிறது கலஸ்திரக்காரகன். லவ்வை பற்றி பேசக்கூடியது, காதலை பற்றியது, காமத்தை பற்றியது, ஒரு பொதுவாக பெண்களை பற்றி பேசக்கூடியது, வீடை பற்றி பேசக்கூடியது, வாகனத்தை பற்றி பேசக்கூடியது, அழகான மால், பொழுதுபோக்கு பூங்கா, என்டர்டைன்மெண்ட்டான இடங்கள் எல்லாமே சுக்கிரனுடைய காரக அமைப்புகள் வரும். கலைத்துறை, சினிமாவை பற்றி பேசக்கூடியது, அதே போல் மால் சொல்லக்கூடியதில் இதில் முக்கியமாக ட்ரெஸ் ஐட்டங்கள், பெரிய பெரிய ட்ரெஸ் மால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சுக்கிரனுடைய வேலைகள். உடலில் ரொம்ப முக்கியமான பகுதி சிறுநீரகம். இவ்வளோத்தையும் சுக்கிரன் பேசக்கூடியது சுக்கிரன். அப்போ இது ராகுவோட நெருங்கிருச்சு சார். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே தடையாகுது, தாமதமாகுது, அடி வாங்குது. ஓகே, நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை, தடையாகுது, அடி வாங்குது, பிரச்சனைக்கு உள்ளாகுது. அப்போ இப்போ நான் சொன்ன இதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். இப்போ நான் இந்த சொன்ன பகுதிகளில். ஓகே, ரைட். அடுத்தது
சனி. சனியும் இங்கே ராகுவோடு கிரகணமாகுது. இங்கே சுக்கிரனோட நெருங்கி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் ராகுக்குள்ளே எல்லாமே அடக்கும். ஓகே, அப்போ ராகுவோடு சனியும் சுக்கிரனும் நெருங்கும் பொழுது அதுவும் பாதிப்பு. இப்போ சனின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனினாலே ஒரு உயிர் காரகத்துவம். சரியா? அப்போ உயிரை பற்றி சனினாலே உயிர் காரகம். அப்போ சனி உயிர். தொழிலை பற்றியும் சனி தான் பேசுவார். உத்தியோகத்தை பற்றியும், அதாவது அடிமை வேலை அப்படிங்கிறதையும் சனி தான் பேசுவார். கடின வேலைனாலே சனி தான். ஓகே, அப்போ உடல் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா கால், முட்டி, பாதம். கால் பொதுவாகவே சனியோடது தான். அதே போல் மறைவான ஸ்தானங்கள் எல்லாமே சனியோடது தான். தலைமுடி சனியோடது தான். ஓகே, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சனியோடது தான். பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே சனியோட ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடும். அப்போ இது எல்லாமே ராகுவோட கிரகணமாகுது. அப்போ இது சார்ந்த இடங்களில் வேலை செய்கிறவங்க அவங்களெல்லாம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அது கை கால் பகுதியில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது யாருக்கு? எல்லாத்துக்குமேவா? இது ஒரு பொது பலன். இப்போ தனிப்பட்ட நபருக்கு இந்த பலனை பிரித்து கொடுக்கணும். இவ்வளவும் நடக்க போகுது. ஆனால் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படிங்கும் பொழுது யாராருக்கெல்லாம் உங்கள் ஜாதகப்படி இந்த காலகட்டம், இந்த 108 நாளில் யாராருக்கெல்லாம் உங்கள் ஜாதகம் என்ன லக்னமாக இருந்துட்டு போகுது, என்ன ராசியாக இருந்துட்டு போகுது, ஆனால் சுக்கிர தசாபுத்தி, சனி தசாபுத்தி, குரு தசாபுத்தி, இந்த 3 கிரக தசாபுத்தி அந்தரம் போனாலும் இந்த பலன் அவங்களுக்கு உண்டு. அப்போ இதெல்லாம் நடக்க போது, கவனமாக இருங்க. சரியா? இப்போ இதற்காக தான் சொல்கிறோம். அப்போ அந்த பலனை தடை பண்ண முடியாது, குறைச்சிக்கலாம். அடி விழவ போது அடியை குறைவாக வாங்கிக்கங்க. ஓகே, ஜாப் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், நிறைய லைவில் சொல்லியிருக்கேன். சனி உத்தியோகக்காரகன். இப்போ சனியினுடைய தசாபுத்தியந்திரம் யாருக்கெல்லாம் போதும்? வேலை இழப்பு, வேலையில் இடமாற்றம், குவிட் பண்ணிவிட்டு வெளில வருவீங்க, வேலையில் அண்டர் ப்ரெஷரில் வேலை செய்ய போகிறீங்க, இதெல்லாம் சொல்லுவேன். ஓகே, சரி, இவ்வளவும் இருக்குது. இது தீரவே தீராதா அப்படின்னா, இது நான் என்ன சொன்னேன்? இந்த சுக்கிரன் சனி ராகுவோடு அந்த மீனராசியில் இணையுது. அதே நேரத்தில் குரு எங்கே நிற்கிறார் சார்? ரிஷப ராசியில் நிற்கிது. அப்போ இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிறதான கணக்கு. ஓகே, இந்த மே 15க்கு மேலே தான் குரு டிரான்சிட் ஆகிறார். எங்கள் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு. அப்போ அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் குரு நிற்கிறார். அப்போ குரு சுக்கிரனோட வீட்டில், சுக்கிரன் குருவோட வீட்டில். அப்போ இதற்கு பேர் தான் பரிவர்த்தனை யோகம். அப்போ அந்த யோகம்னு உள்ளே வந்துருச்சுல. அப்போ யோகம்னு வந்துருச்சுன்னா அப்போ இந்த பிரச்சனைகள் நடக்கவே கூடாதா? அப்படி கிடையாது. இவ்வளோ பிரச்சனைகள் இந்த கிரகணத்திற்கு ஒரு பலன் உண்டு. அதற்கப்புறம் இந்த பரிவர்த்தனை இருக்குதுன்னா அந்த பரிவர்த்தனைக்கும் ஒரு பலன் உண்டு. இந்த 2 பலனும் சேர்ந்து தான் நடக்கும். ஓகே, அப்போ சனி சுக்கிரன் பாதிக்கப்பட்டதுனால இப்போ நான் சொன்ன பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அது சரியாகும். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, சனிங்கிறது உடல். ஓகே, பழுதாகுது. அப்போ என்ன ஆகுது? பாதிக்கப்படுது, உடல் ஆரோக்கியம் கெடுது. குரு பரிவர்த்தனை, அப்போ அதற்கான மெடிசின்ஸ் கிடைக்குது, அதற்கான டாக்டர் கிடைக்கிறாங்க, வேலை இழப்பு நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னொரு வேலையும் கிடைக்கிது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த பரிவர்த்தனை யோகம், இந்த கிரக சேர்க்கை இன்னைய காலகட்டம் இருக்கிறது நல்லது தான். ஓகே, அப்போ ஆனால் என்ன, அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். நேரடியாக குரு பலமாக நிற்குது, ஸோ அதனால் இந்த பிரச்சனையே நடக்காது அப்படி சொல்லக்கூடாது. கிரகணத்திற்கான பலன் நடந்தே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனைங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அது ஸ்டெபிளைஸ் ஆகுது, கண்ட்ரோல் ஆகுது, பலமாகுது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அடி விழுவுதில்லை, பாதிக்கப்படுதில்லை. அப்போ அந்த பாதிப்புக்கு நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் தயாராகிக்கிங்க, பயப்படாதீங்க. இந்த ரோட்டில் போங்க, பள்ளம் இருக்குது, கவனமாக போங்க. இதற்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதற்காக தான் இதை நம்ம போட்டோம். சரியா? அப்போ இந்த காரக ஆதிபத்தியங்கள்லாம் அடி வாங்கும். சுக்கிரன் கலஸ்திர காரகன். அப்போ என்ன ஆகுது? இன்றைய காலகட்டம் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் யாராருக்கெல்லாம் போதும் அவங்களுக்கெல்லாம் திருமண வரன் தடையாகிறது, திருமணமே தடையாகிறது, பேசி வச்ச கல்யாணம் நிற்கிறது, பேசி வச்ச பொண்ணு வேணாங்கிறது, அதுக்கப்புறமா இதெல்லாம் தடையாகிட்டே இருக்கும் இப்போ. ஓகே, அதுக்கப்புறம் எப்போ நடக்கும்? அப்புறமா நடக்கும், ஏப்ரல் மேக்கு அப்புறம் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த குரு பெயர்ச்சி அது
தடையாகி டெர்மினேட் ஆகி முறிவாய் போயிடாது, கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், அப்புறம் மறுபடியும் ரீயூனியன் ஆவாங்க. ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும், அதுக்கப்புறம் சரியாக போகும். இந்த குரு பரிவர்த்தனையின் மூலமாக மறுபடியும் சரியாகும் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஆனால் பிரச்சனை இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு தான் சரியாகுங்கிறத சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கிரக சேர்க்கைக்கு பொது பலன் சொல்லியாச்சு சார். இது யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்? நான் சொன்னது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சுக்கிர தசாபுத்தி அந்தரம், சனி தசாபுத்தி அந்தரம், குரு தசாபுத்தி அந்தரம். ஓகேவா? இந்த 3 தசாபுத்தி அந்தரம் யாராருக்கெல்லாம் போகுதோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. ஓகே, அதை தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இது இப்போ சுக்கிரன் சனி ரெண்டையும் சொல்லியாச்சு. சுக்கிரன் லக்னமாக கொண்ட வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் துலா. ஓகே, அப்போ ரிஷப துலா லக்னக்காரர்கள் இருந்து அவங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி போணுச்சுன்னா கவனமாக இருங்க. ஓகே, அடுத்தது மகர கும்ப லக்னமாக இருந்து அவர்களுக்கு சனியினுடைய தசாபுத்தி அந்தரமாக போனால் கவனமாக இருங்க. சரிங்களா? உடல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, அதே மாதிரி இப்போ மேஷ லக்னத்துக்கு 2ஆம் பாவகாதிபதி, கன்னி லக்னத்திற்கு 2ஆம் பாவகாதிபதி யார்? சுக்கிரன். சரியா? இது 2ஆம் வீடு தானே, இதுக்கு 2ஆம் வீடு தானே, குடும்பஸ்தானம் தானே. அப்போ மேஷ லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் 2ஆம் பாவகாதிபதியான சுக்கிரன் இருந்து யாராருக்கெல்லாம் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் இப்போ நான் சொல்லக்கூடிய 108 நாளில் போதோ அவர்களுக்கு இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும். இப்போ கவனமாக இருக்கணும். பொருள் செலவு அதிகமாக ஆகும், தேவையில்லாத குடும்ப செலவுகள் ஆகும், அதன் மூலமாக வாக்குவாதங்கள் வரும். ஸோ கவனமாக இருந்துக்கணும். சரி, இதே மெத்தட் தனுசு லக்னம் மகர லக்னம் இந்த இரண்டுக்குமே சனி தான் 2ஆம் பாவகாதிபதி. ஓகே, அப்போ அந்த சனி பாதிக்கப்படுறார். அப்போ தனுசு லக்னமாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இப்போ சொன்ன பலன் அப்படியே நடக்கும். கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. இது 4ஆவது பாவகமாக வரணும்னா என்ன லக்னமாக இருக்கணும் பாருங்கள்? கும்ப லக்னமாக இருக்கணும், கடக லக்னமாக இருக்கணும். ஓகே, அப்போ கடக லக்னமாக இருந்து 4ஆம் பாவகதி சுக்கிரன், கும்ப லக்னமாக இருந்து 4ஆம் பாவகதி சுக்கிரன். இப்படி இருந்து சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் இப்போ இந்த 108 நாள் போனதுன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. ஓகே, கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். அதை செலவு பண்ணாலும் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கிரக சேர்க்கை அந்த ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கும், கீழே விழுவ வைக்கிறது. அதே போல் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறீங்களா, இந்த காலகட்டம் கவனமாக இருங்க. அதுக்கு ஏதாவது நோய் வரும், அதன் மூலமாக உங்களுக்கு தொற்று கொடுக்கும், அல்லது அது உங்களை ஏதாவது பரண்டி விடுறது, கடிக்க வர்றது, இது போன்ற விஷயங்கள். வெளியில் தெருவில் போனாங்கன்னா கவனமாக இருக்கணும். சரியா? இது போன்ற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இதே மெத்தட் தான். எப்படி? சனியினுடைய வீடு இது, அப்போ சனி 4ஆம் பாவகாதிபதியாக யாருக்கு வருவா? துலா லக்னத்துக்கு. இங்கே 4ஆம் பாவகாதிபதி யாருக்கு வருவா? விருச்சிகத்துக்கு. ஸோ அப்போ துலா லக்னமும் விருச்சிக லக்னம் கொண்டவர்களுக்கு சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போணுச்சுன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்குவோம், மற்றபடி போட்டு குழப்ப வேண்டாம். ஸோ இந்த தசாபுத்தி அந்தரம், இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குடும்ப வாழ்க்கை. ஸோ கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் பொருளாதாரம் தடை, இதுதான் ரொம்ப. அது தெளிவாகிடுச்சுனாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனை இல்லை, முக்கால்வாசி பிரச்சனை ஓஞ்சிரும். ஓகே, அதே போல் நம்ம எல்லாரும் தினம் வெளியில் போயிட்டுருக்குறோம். ஒரு வாகனத்தில் போகிறோம், பைக்கில் வச்சுருக்கிறோம், காரில் வச்சுருக்கிறோம், சைக்கிளாவது வச்சுருக்கோம். இப்போ சைக்கிள் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, வண்டி வாகனம் வச்சுருக்கோம். அப்போ தினமும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றோம். அப்போ இது 4ஆம் பாவகத்தை பொறுத்து இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த 2 பாயிண்ட்டு மட்டும் நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துங்க. சரியா? அந்த விருச்சிக லக்னம் துலா லக்னம், இன்னொன்று மேஷ லக்னம் கன்னி லக்னம், இந்த 2 பாவக அமைப்புக்காரர்கள் மற்றும் கும்ப லக்னம் கடக லக்னம். சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? ஏதாவது லக்னம் மறுபடியும் நான் சொல்கிறேன். சரியா? அதாவது என்னென்னது? மேஷம்,
கன்னி, கடகம், கும்பம், துலாம், விருச்சிகம். சரியா? 1 2 3 4 6 லக்னம். இந்த 6 லக்னத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனுடைய தசாபுத்தி யந்திரம், சனி அல்லது சுக்கிரனுடைய தசாபுத்தி யந்திரம் போணுச்சுன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும், கவனமாக இருக்கணும். சரியா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், சரியாயிடும். ஸோ அதை தான் மற்ற விஷயங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பொதுவாக எதுவாக இருந்தாலும். ஆனால் இது பெரிய லெவலில் பாதிப்பு தராது. ஓகேவா? ஏன் இந்த குரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை இருக்கிறதுனால கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணணும், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, அதுக்கு நம்ம தனியாக அடுத்த வீடியோ போடுறோம். அது யாராருக்கு எப்படி எப்படி பலன்கள் தரும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் சேனலில் வரும், பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.